துவங்கி வச்சிருக்கிறாங்க. அதில் 550 கோடி ரூபாய்க்கு மேலே பெருமானம் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் புதிய பாலம் அதையும் நேற்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது உள்ளபடி வருத்தமே. அவர் கண்டிப்பாக பங்கேற்றிருக்கணும். ஏன்னா அரசியல் ஒரு பக்கம், டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது எப்பொழுதுமே வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அரசியலுக்கான நேரம் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய நேரமோ காலமோ நேற்று இல்லை. அவர் அங்கிருந்து பிரதமரை வரவேற்று தமிழக மக்களுக்காக அர்ப்பணிச்ச திட்டத்தில் முதல் ஆளாக நம்முடைய முதல்வர் இருந்திருக்கணும். அதனால் எங்களுக்கு அதில் வருத்தம் தான். அடுத்த முறை பிரதமருடைய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக முதல்வர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். சார், இன்னைக்கு அசம்பிளியில் சீஃப் மினிஸ்டர் பேசும்போது ஃபிஷர்மேன் இஷ்யூ பற்றி பேசும்போது பிரதமர் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படிங்கிறத பேசியிருக்காரு. சட்டப்பேரவையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்று பேசும் பொழுது இலங்கைக்கு சென்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் பேசவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு போனனால என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு அடிப்படையில் பிரதமர் அவர்கள் இலங்கையில் என்னெல்லாம் பேசினாங்க அப்படி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த இலங்கைக்கான பயணம் என்பது ஒரு சரித்திரம் வாய்ந்த பயணம். நான் கொஞ்சம் விவரமாக அதை பற்றி பேச விருப்பப்படுறேன். எதற்காக இது சரித்திரம் வாய்ந்த பயணம்னா, முதலாக ஒரு அதிபருக்கு, ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அந்த நாட்டில் ஃப்ரீடம் ஸ்கொயர் என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு மாநகரத்தில் இலங்கைக்கு எங்கே விடுதலை அறிவிக்கப்பட்டதோ அந்த ஃப்ரீடம் ஸ்கொயரில் முதலாக ஒரு நாட்டிற்காக அந்த இடத்துல நிகழ்வு நடந்தது. எப்படி நம்ம ராஷ்டிரபதி பவன் ஃபோர்கோர்ட்டில் நிகழ்வு நடக்குமோ அதே போல் ஃப்ரீடம் ஸ்கொயரில் முந்தாநேற்று நடந்த நிகழ்வு தான் முதல் நிகழ்வு மற்றொரு நாட்டினுடைய அதிபருக்காக. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இலங்கை நாடு பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. பிரதமருடைய மற்ற விசிட் அனுராதபுரா, கொழும்பு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய இந்தியா இலங்கைக்கு எவ்வளவு நெருங்கிய ஒரு நாடாக இருக்கிறது, தொப்புள் கொடி உறவாக இருக்கிறது என்பதை பிரதமர் இந்த விசிட்டில் இன்னும் ஆழமாக பதிவு வைத்திருக்கின்றார். பிரதமர் அவர்கள் இலங்கையினுடைய அதிபரை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது 2 விஷயத்தை ஆணித்தரமாக பேசியிருப்பாங்க. ஒன்று, நான் இலங்கையினுடைய பிரதமர்கிட்ட விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கேன். ஆன் ரெக்கார்ட் பிரதமர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆன் ரெக்கார்டில் சொல்லியிருக்கிறாங்க, பிடிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கேன். முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும், இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் பேச்சுவார்த்தையில் என்ன பேசின அப்படிங்கிறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன், மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நேற்று 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பெரிய நாடு, முக்கியமான நாடு, பொருளாதாரத்தில் மிக முன்பு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு, இலங்கைக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு, இந்திய நாட்டினுடைய பிரதமர் வைத்திருக்க கோரிக்கைக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க. அதனால் இதெல்லாம் மறைச்சிட்டு முதல்வர் அவர்கள் அசம்பிளியை தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள். இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் பேசியிருக்கிறார். நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அதையெல்லாம் மறைத்து விட்டு முழு பூசணிக்காய சோத்திலே மறைப்பது போல் பொய்யை சொல்லியிருக்கின்றார் முதல்வர். இரண்டாவது, கச்சத்தீவை பற்றி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, முதல்வருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பொதுவெளியில் பேச போவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு, திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி. கச்சத்தீவு இன்னைக்கு இன்னொரு நாட்டினுடைய சொத்தா இருக்கு. கத்தியை காட்டி துப்பாக்கி முனையிலே அந்த சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு வர முடியாது. அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கோரிக்கை நாங்கள் ஜெய்சங்கர் ஐயாட்ட எப்போ வச்சிருக்கோம். அதனால் அவங்க மீட்டிங்ல என்ன பேசினாங்க, வெளிப்படையாக என்ன சொல்ல வேண்டுமோ பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதனால் இதை வைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது நகைப்புக்குரியது.